அவங்களுக்கு என்னன்னா என்னோட நகை என்னோட பணம் அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் அப்ப என்னோட பணமும் நகையும் விட்டுட்டு நான் விட்டுடுறேன்ப்பா. என்ன அவங்களுக்கு பணம் நகைனா என்ன பணம் அது கொஞ்சம் சொல்லுங்க. என்னோட 13 வருஷம் நான் வேலை செஞ்சேன் மேடம். அது எவ்வளவு மேம்? பிஎஃப் 78 ரூபா தான் மேம் இருந்துச்சு. 78,000 தான். அது என் செல்லுக்கு மெசேஜ் வந்துச்சு. அப்போ வேலை செய்யும் நிலமருக்கு 78,000 தான் வந்தது. இல்ல நீங்க வீட்ல இருந்து போகும்போது பணம் எல்லாம் எடுத்துட்டு போனீங்களா? ஏடிஎம் கார்டு எந்த ஏடிஎம் கார்டு மேடம்? யாரோட ஏடிஎம் கார்டு? என் பேர்ல இருக்கு. அவ பேர்ல தான் 13 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் மேடம். என்னோட சேலரி அக்கௌண்ட் வந்து எல்லாமே அதிலே போட்டுருவேன் நான். அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சீட்டு பண்டு போட்டு நகை எடுத்து வச்சிருக்கேன் நான். யார் நீ பண்டு போட்ட? பாருங்க மேடம், எல்லாமே அந்த மெசேஜ்க்காக வந்து எல்லாமே வந்து அவங்க சாதகமாவே முடிஞ்சிருச்சு மேடம். நான் எதுவுமே எல்லாமே மிஸ்டேக் என்னோட சொல்லிட்டு வரும்போது எப்படி இல்ல நீங்க வீட்ல இருந்து போகும்போது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டீங்களா? ஆமா. எது எப்ப சண்டை போடல மேம். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? காயின்களுக்கு பீஸ் எல்லாம் அடிக்க. இவங்க வந்து அம்மா என்கிட்ட நகை கொடுத்து வச்சிருந்தாங்க. என்ன நகை கொடுத்தாங்க? நகை கொடுத்து வச்சிருந்தாங்க. என்ன கொடுத்தாங்க? அத நகை கூட வாங்கிட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு குடிச்சிட்டு இல்லன்னு சொல்லிட்டாங்க. யார் குடிச்சது? உங்க அம்மாக்கு சொல்றேன். உங்க அம்மா நகை கொடுத்தாங்க சரியா? நான் எடுத்தேன் அது நகையை. அன்னைக்கு நான் மாலை போட்டு ஐப்ப மேல சத்தியம் போடுறேன் மேம். என்ன நான் எடுக்கல சத்தியம் போடுறேன் மேம். அவங்க வீட்டுல ஒத்துக்கவே இல்லை. அவங்க அம்மா பீரோல அவங்க வீட்டுல வைக்கணும், என் வீட்டுல வச்சிருக்காங்க பாதுகாப்போம். அது காணனா ஏன் மேல் பழி போடுது. ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? ஸ்டார்டிங்ல இருந்து அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்க மாட்டேன். ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாரு? குடிச்சிட்டு வந்து அடிப்பாங்க மேடம். மண்டே பாத்தீங்களா வீடியோ இருக்கு என்கிட்ட. டெய்லியா? சண்டே தான் குடிச்சிடுவாங்க. எதுக்கு அடிச்சாரு அன்னைக்கு? அந்த மெசேஜ்க்காக அந்த வீடியோ பாருங்க. இல்ல மெசேஜுக்காக அவர் கோவம் வந்து அடிச்சாரு சொல்றாரு. அதே நான் திட்டுனேன் அப்படி பண்ணக்கூடாதுன்னு. பட் அதை தவிர இந்த அஃபேரோட ப்ராப்ளம் இல்லாம உங்க ரெண்டு பேருக்குள்ள வேற பிரச்சனை ஏதாவது பிரச்சனை இருக்காது. டெய்லி ட்ரிங்க்ஸ் அடிப்பாரா? சண்டே அடிப்பாங்க. அதெல்லாம் நல்லா பாத்துப்பாங்க. அப்புறம் டெய்லி ட்ரிங்க்ஸ் அடிச்சு உங்களை குடும்பப்படுத்துவாரா? அப்படிலாம் இல்ல. சண்டே அடிப்பாங்க. அப்புறம் வீக்லி ஒன்ஸ் எப்பவாவது ட்ரிங்க்ஸ் அடிச்சா என்ன ஆகும்? ட்ரிங்க்ஸ் அடிக்க கூடாதுன்னு சொல்லல மேடம். சண்டே அடிக்கணும். சாப்பிட்டு தூங்க மாட்டாங்க. ஏதாவது ஒண்ணு எங்களுக்குள்ள சண்டை வராது. எங்க ஃபேமிலி இருக்கிறது. நான் உங்க ஃபேமிலி பத்தி பேச மாட்டேன். ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது சொல்லி பேச மாட்டேன். அப்போ நீ வந்து பேசக்கூடாது, அங்க ஃபேமிலியை பத்தி பேசக்கூடாதுன்னா அதுதான் இழுத்து ஏதாவது பண்ணி இழுத்து நீ என்ன கொண்டு வந்த? இது எல்லார் வீட்லயும் இருக்கிறது தானே. கோவம் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் நீங்க அவங்க குடும்பத்தை பத்தி பேசுவாங்க, அவங்க இவங்க குடும்பத்தை பத்தி பேசுவாங்க. இது நடக்கிறது தானே. ஏழு வரிசை எங்கிட்ட உண்மையை சொல்லு. எப்பவுமே அவருக்கு உண்மையா இருந்திருக்கியா? எந்த ப்ராப்ளம் இல்லை மேடம். நான் வர சொன்னா வந்துட்டு போற வீட்டுக்கு. நீ திருப்பி தப்பு பண்ணிட்டே இருந்தா அவர் எப்படி பொறுமையா வர வேணும்னு சொன்னாங்க. இளவரசி நீ சொல்றது எதுவுமே ஏத்துக்கிற மாதிரி இல்லையம்மா. பண்றது நான் என் பையன் 2 நாளைக்கு முன்னாடி பேசினேன். அம்மா வாங்கம்மா நான் இருக்குது 8க்கு 4 ரூம் தான் அப்படின்னு. அவ்வளவுதான். அப்ப அவங்க வீட்டுக்கு போறதுக்கு நீ ரெடியா இருக்க? நான் எப்ப நீங்க தான் மேடம் வர வேணும்னாங்க. நான் எப்பயே போயிருப்பேன். நானு வீட்டுல ஒவ்வொரு இடத்துல வேலைக்கு போனா ஒவ்வொரு இடத்துல ஒரு